15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்ற பல்லேகம ஹேமரத்ன தேரர் நேற்று நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் நீதிபதிகள் செல்கின்ற நுழைவாயிலூடாக நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார். அவர் அவ்வாறு பயணிக்க முடியும் என்ற விடயம் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதே போன்று தேரர் தங்கியிருந்த இடத்திலிருந்து அந்த பாப்பிஸிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட விந்தணு பல்லேகம தேரருடைய விந்தணு என்பது தற்பொழுது டிஎன்ஏ மூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் இன்று விரிவாக ஆராய இருக்கின்றோம். எமக்கு தெரியும் பெரும் பேசுபொருளாக அமைந்த விடயம்தான் அன்றாதபுரம் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் தொடர்பிலான குற்றச்சாட்டு. அதாவது 15 வயது சிறுமி ஒருவரை பல தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு முன்னர் நேற்று இடம்பெற்ற வழக்கு விசாரணை தொடர்பில் சற்று விரிவாக ஆராய்வோம். இந்த சம்பவம் தொடர்பிலே பல்லேகம ஹேமரத்ன தேரர் நேற்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே சாதாரணமாக நீதிமன்றத்தில் நுழைவதற்கு ஒரு நுழைவாயில் இருக்கின்றது. அந்த நுழைவாயில் ஊடாகத்தான், அந்த கேட் ஊடாகத்தான் சாதாரணமாக அனைவரும் பிரவேசிக்க வேண்டும். குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு வெளியே வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கித்தான் நீதிமன்றத்துக்குள் செல்ல வேண்டும். அதனை விடுத்து சட்டத்தரணிகளுக்கு மாத்திரம் சந்தர்ப்பம் இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு உள்ளே வாகனத்தை எடுத்துச் செல்வதற்கு. ஆனால் நேற்று பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது அவ்வாறு சாதாரணமாக செல்கிற நுழைவாயிலூடாக அவர் செல்லவில்லை என்பதுதான் தற்பொழுது பெரும் பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. அனைவரும் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே பல்லேகம ஹேமரத்ன தேரர் ஒரு விஐபி போன்று நீதிபதிகள் செல்கிற நுழைவாயிலூடாக நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார். அவருடைய சட்டத்தரணி ஊடாக அவர் அவ்வாறாகத்தான் நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்திருக்கின்றார். ஆகவே அவர் சென்ற வாகனமும் ஒரு சொகுசு வாகனம். சொகுசு வாகனத்திலே பின்னால் டிண்டட் அடித்து கருப்பு நிற கண்ணாடியிலான வாகனத்தில் அவர் சென்றிருக்கின்றார். எவ்வாறு இவருக்கான இந்த சலுகைகள் கிடைத்து என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக நேற்று நீதிமன்றத்துக்குள்ளே பெரும் விவாதம் ஏற்பட்டது. இந்த விடயம் தொடர்பிலே இந்த சம்பவத்திலே முறைப்பாட்டு தரப்பான பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கேட்டிருக்கின்றார், பல்லேகம ஹேமரத்ன தேரர் எவ்வாறு நீதிபதிகள் வருகின்ற நுழைவாயிலூடாக நீதிமன்றத்துக்குள் வர முடியும் என்று கேட்ட பொழுது நீதிவான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த விடயம் சம்பந்தமாக விசாரணை செய்யுமாறு நீதிமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அவருக்கு எவ்வாறு இந்த சிறப்பு சலுகை வழங்கப்பட்டது என்ற விடயம் தான் அங்கு கேள்விப்பட்டிருக்க. அந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்துமாறு நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இது இவ்வாறாக இருக்கின்ற பொழுது மிக முக்கியமாக நமக்கு தெரியும், அதனை நாங்கள் கூறுகின்ற பொழுது எவ்வாறு பல்லேகம ஹேமரத்ன தேரர் விசேட சலுகையை பெற்று நீதிபதிகள் செல்கின்ற நுழைவாயில் ஊடாக நீதிமன்றத்துக்குள் பிரவேசித்தார் என்பது சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது கடந்த காலங்களிலே பேசப்பட்ட ஒரு விடயம்தான் டாக்டர் ஷாஃபி கைது செய்யப்பட்டிருந்த பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்ட பொழுது அனைவரும் வெளியே எதிர்பார்த்திருந்தார்கள் டாக்டர் ஷாஃபி வரும் வரை. அதாவது டாக்டர் ஷாஃபிக்கு அந்த காலத்திலே ஒரு பெரும் எதிர்ப்பு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு டாக்டர் ஷாஃபி தன்னுடைய சட்டத்தரணி ஊடாக சட்டத்தரணியின் வாகனத்தில் ஏறி நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தார். இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக அமைந்தது. எவ்வாறு டாக்டர் ஷாஃபி தன்னுடைய சட்டத்தரணியின் காரில் ஏறி வெளியே வந்தார் என்ற விடயம் தொடர்பில் ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அது மாத்திரமன்றி மறுநாள் நீதிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பிலே கேள்வி ஏற்பட்டது, எவ்வாறு டாக்டர் ஷாஃபியை நீங்கள் சட்டத்தரணி எவ்வாறு வெளியே கொண்டு சென்ற விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்துக்குள்ளே கேள்வி எழுப்பப்பட்டது. அது அவ்வாறாக இருக்கின்ற பொழுது அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற ஒரு வரலாறு காணப்படுகின்றது. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு தேரருக்கு விசேட சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து கிடைத்த சலுகை என்பது யாருக்கும் தெரியாது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. விடயத்துக்கு வருகின்றேன். இந்த சம்பவம் தொடர்பிலே வழக்கு விசாரணை தொடர்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வழக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் குறிப்பாக இந்த தேரருடைய டிஎன்ஏ தொடர்பிலான விசாரணை தற்போது இடம்பெறுகின்றது. தேரரின் டிஎன்ஏ அதாவது ஜூன் மாதம் 16ஆம் தேதி டிஎன்ஏ மாதிரி பெறப்பட்டது. அதே போன்று சிறுமியினுடைய டிஎன்ஏ மாதிரியும் பெறப்பட்டிருந்தது. இவ்வாறாக டிஎன்ஏ அறிக்கைகள் தற்போது கிடைத்திருக்கின்றன. ஆகவே இந்த டிஎன்ஏ அறிக்கை தொடர்பிலே சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் தற்பொழுது பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களம் தான் இந்த டிஎன்ஏ தொடர்பிலான அடுத்த கட்ட விசாரணை குறித்து நீதிமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவரைக்கும் தற்போது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஒரு 15 வயது சிறுமி
பல தடவைகள் தேரர் மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டு தான் சுமத்தப்படுகின்றது. ஆகவே சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த விடயம் தொடர்பிலே டிஎன்ஏ தொடர்பிலே ஆராய்ந்து அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். இது நேற்று இடம்பெற்ற வழக்கு விசாரணை தொடர்பிலான சம்பவம். தற்போது இன்று வெளியாக இருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே, அதாவது எமக்கு தெரியும் பல்லேகம ஹேமரத்ன தேரர் இந்த 15 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பிலே முதலாவதாக ஒரு ஊடகவியலாளர் தான் முறைப்பாட்டு செய்திருந்தார். பிமல் ருஹுனுகே என்ற ஊடகவியலாளர் தான் முதலாக முறைப்பாடு செய்கின்றார். அதன் பின்னர் தான் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அதிகார சபை முறைப்பாட்டை செய்கின்றது, உள்ளிட்ட பல தரப்பின முறைப்பாடுகளை செய்கின்றார்கள். இந்த சம்பவம் தொடர்பிலே தேரர் ஆரம்பத்திலே கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட விடயமும் ஒரு வித்தியாசமாகத்தான் அமைந்தது. அவர் கொழும்பில் இருக்கின்ற நவலோக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதுதான் தேரர் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சிறிது காலத்தின் பின்னர் அவர் கடுமையான நிபந்தனையின் கீழ் பிணை விடுவிக்கப்பட்டார். வெளிநாடு செல்ல முடியாது உள்ளிட்ட நிபந்தனைகளின் கீழ் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவருடைய டிஎன்ஏ பெறப்பட்டது. டிஎன்ஏ ஜூன் மாதம் 16ஆம் தேதி பெறப்பட்டது. டிஎன்ஏ அறிக்கை வெளியாகும் வரை அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதே போன்று மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால், இந்த 15 வயது சிறுமியினுடைய தாயும் இந்த விடயம் தொடர்பிலே கைது செய்யப்பட்டார். காரணம் என்னவென்றால், இந்த தாயினுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே தாய்க்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு தான் இந்த பிள்ளையை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் தான் தாயும் கைது செய்யப்பட்டார். ஆகவே பல தடவைகள் இவ்வாறு தேரருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் அளவுக்கு தாய் அதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றாள் என்ற குற்றச்சாட்டு தாயின் மீதும் சுமத்தப்படுகின்றது. அது வேறு விடயம். நாட்டினுடைய சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் கதைக்க முடியுமா என்ற கேள்வியும் நிலவுகின்றது. ஆனால் இந்த சம்பவம் தொடர்பிலே முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன. என்னால் கதைக்க முடியாது, அந்த விடயங்களை பேச முடியாது. அதனால் சுருக்கமாக உங்களுக்கு விளங்குகின்ற வகையிலே சில விடயங்களை நான் உங்களிடம் முன்வைக்கின்றேன். தற்பொழுது டிஎன்ஏ அறிக்கை வெளியாக இருக்கின்றது. இந்த டிஎன்ஏ அறிக்கை எப்படி என்று சொன்னால், இந்த சிறுமியிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது, சிறுமியின் சாட்சியம் பெறப்பட்டது. சிறுமியினுடைய சாட்சியத்தின்படி அந்த தேரர் தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து சிறுமியினுடைய சில ஆடைகள் கண்டெடுக்கப்பட்டன. அது எந்த ஆடைன்னு நான் கூற விரும்பவில்லை. அவ்வாறான ஆடைகளிலிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ தொடர்பில் தான் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அவ்வாறாக பெறப்பட்ட ஆடையிலே, அதாவது டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதற்கான உயிரணுக்கள் இருக்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அதாவது ஒரு ஆடையிலிருந்தோ எங்கிருந்தோ டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த உயிரணுக்கள் கட்டாயமாக காணப்பட வேண்டும். இரத்தமோ வேறு ஏதாவது இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆடை புதைக்கப்பட்டு சிறிது காலம் சென்றமையினால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. இது சம்பந்தமாக விஞ்ஞானபூர்வமான தகவல்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது டிஎன்ஏ பரிசோதனைக்காக ஒரு இரத்தமோ வேறு ஏதோ இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அது அழிந்துவிடும். அதன் பின்னர் அதிலிருந்து டிஎன்ஏ பெற முடியாது என்றுதான் கூறுகின்றார்கள். ஆகவே அந்த சிறுமியினுடைய டிஎன்ஏ தொடர்பிலே ஒரு சர்ச்சை நிலவுகின்றது. இவ்வாறாக இருக்கின்ற பொழுது சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலே சிறுமி கூறிய சம்பவம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த சிறுமி கூறிய சம்பவத்தின் அடிப்படையிலே ஒரு இடம்பெற்ற சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தற்பொழுது மற்றொரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கூறிய விடயத்திலே நான் அந்த சம்பவத்தை கூற விரும்பவில்லை. அந்த தேரர் தங்கியிருந்த அந்த இடத்திலிருந்து, அவர் தங்கியிருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு பாப்பிஸ் சம்பந்தப்பட்ட விடயம் தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அந்த பாப்பிஸில் இருந்து தேரருடைய விந்தணுக்கள் பெறப்பட்டிருப்பதாகத்தான் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் அந்த பாப்பிஸிலிருந்து பெறப்பட்ட விந்தணுக்கள் தொடர்பிலான டிஎன்ஏ அறிக்கை தற்போது வெளியாக இருக்கின்றது. சிறுமி கூறிய சம்பவத்தோடு பார்க்கின்ற பொழுது இந்த பாப்பிஸுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றது. நான் அதை கூற விரும்பவில்லை. ஆகவே அந்த பாப்பிஸிலிருந்த விந்தணுக்கள் தொடர்பிலான டிஎன்ஏயில் தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது அங்கிருந்த விந்தணுக்கள் பல்லேகம ஹேமரத்ன தேரரிடம் உடையது என்பது தற்பொழுது உறுதியாக இருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு அமையும் என்று நமக்கு தெரியாது. சிறுமியினுடைய சாட்சியத்தை பார்க்கின்ற பொழுது சில விடயங்கள் ஒத்து போகின்றன. அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கின்றது. தேரர் தங்கியிருந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒரு குளிர் அறையில், ஒரு பாத்ரூமில் இருந்து சில முடிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது பெண்களுடைய நீண்ட முடிகள் என்றுதான் கூறப்படுகின்றது. அந்த முடிகள் தொடர்பிலான டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கையின்படி அந்த முடி சிறுமியுடைய டிஎன்ஏ அல்ல என்பது உறுதியாக இருக்கின்றது. ஆகவே வேறு சிலரும் அங்கு வந்து சென்றிருப்பதால்தான் தற்போது சந்தேகம் நிலவுகின்றது. இதுதான் சம்பவம். அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்கள் இருக்கின்றன. நம்மால் இதனை
ஊடகங்கள் முன் கூற முடியாது. ஆகவே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த விடயத்தோடு தாய் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அதே போன்று இந்த சிறுமி பல தடவைகள் இந்த தேரரால் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்றுதான் சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவதாக ஒரு தேரருடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அவருக்கு எவ்வாறு நீதிமன்றத்துக்கு செல்வதற்கான விசேட சலுகை வழங்கப்பட்டது, அவர் எவ்வாறு சொகுசு வாகனத்தினூடாக உள்ளே வந்தார் என்ற விடயம் பேசப்படுகின்றது. அங்கிருந்த ஊடகர்கள் அதன்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எவ்வாறு இவருக்கு சிறப்பு சலுகை வழங்கப்பட முடியும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மற்றொரு விடயம் தான் தற்பொழுது டிஎன்ஏ தொடர்பிலான அறிக்கைகளிலும் தேரர் தொடர்புபட்டிருக்கின்றார். ஆகவே அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமான விடயமாக அமைகின்றது. 2027 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி வரை வழக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது. அன்றுதான் இது சம்பந்தப்பட்ட மேலும் பல முக்கியமான விடயங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அதிகார சபை கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான ஏதாவது விடயங்கள் இடம்பெற்றால், சம்பவங்கள் இடம்பெற்றால் அவசரமாக அதனை முறைப்பாடு செய்யுமாறு சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் அதனை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அதன் மரபணுக்கள் இருந்துவிடும். ஆகவே அதற்கான உரிய அறிக்கைகள் கிடைப்பதிலே சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே 1929 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு சிறுவர்கள் தொடர்பிலான அல்லது பெண்கள் தொடர்பிலான துஷ்பிரயோகம் உள்ளிட்ட முறைப்பாடுகள் இருந்தால் உடனடியாக அவற்றை அறிவிக்குமாறு அதிகார சபை கேட்டுக்கொள்கின்ற. அதே போன்று உங்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற வகையில் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அதிகார சபை செயற்படும். அதே போன்று உங்களுடைய பெயர் விலாசம் வெளியே வராத வகையில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்களாகவே மிகவும் கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு காலம். இந்த சந்தர்ப்பத்திலே பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசம் இல்லை, பெரியவர்கள் சிறுவர்கள் என்ற வித்தியாசம் இல்லை, அனைத்து பிள்ளைகளையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றாகவே மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுடைய வேலைப்பளுவுக்கு மத்தியில் பிள்ளைகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும். நாங்கள் பார்க்கின்றோம் என்று தேரர்கள் தொடர்பில் நாங்கள் பேசுகின்றோம். இவ்வாறான ஒரு சமூகம் நாட்டில் இருக்கின்றது. இது ஒரு சில சம்பவங்கள் தான் இவ்வாறு வெளியே வருகின்றது. இது போன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அதே போன்று மிக முக்கியமாக இன்று போதைப் பொருள் அதிகளே வியாபித்திருக்கின்றது. போதைப் பொருளை பயன்படுத்தவர்களுக்கு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எந்த வித்தியாசமும் தெரியாதாகவே மிகவும் கவனமாக பெற்றோர்கள் அதே போன்று அனைவரும் செயற்பட வேண்டிய ஒரு காலம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மற்றொரு வீடியோடாக சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலுடன். நன்றி.